எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் குற்ற பரம்பரை பகுதி 1. ஆங்கார சூறாவளி ஒன்று முன்னோட்டம் காட்டி போனது. வேலுச்சாமிக்கு இன்னும் படபடப்பு அடங்கியபாடில்லை. தம் மக்களையெல்லாம் கிளப்பி விடிய விடிய ஓடி வந்து பதுங்கிய மலையடிவாரம் தாயின் கர்ப்பப்பை போல பாதுகாப்பான இடமாய் தெரிந்தது. வடக்கேயும் மேற்கேயும் மறித்து பசபசத்த மலைகள் நிற்க தென்போக்கில் விரிந்து கிடக்கும் கானகவெளி, வானுயர்ந்த தேக்கு கார்காணி மரங்கள், ஓலை பாம்புகள் நெறியும் முந்திரி கூடாரங்கள், கரும்பச்சை மாந்தோப்புகள், அருந்து வர முடியாத தாவர கொடிப்பின்னல்கள், காற்றிலாடும் இலையை விளக்கி கூட சூரிய கீற்று நுழைய முடியாத அடர்வனம், வடமலை உச்சி கசிந்து வரும் நீரோடை முழுக்க வெள்ளி பனிமூடி கிடந்தது. உள்நோக்கு உமிழ்நீராய் உருட்டு கற்களிடம் ரகசியம் பேசி சலசலத்து ஓடிவரும் ஓடை நீருக்குள் தபக் தபக் என எட்டு வைத்து குழிமீன்கள் பிடித்து திரியும் வெள்ளை போத்தான்கள், கரையில் குதித்து பறக்கும் ஆட்காட்டி குருவிகள், விலகிப்போய் சிலிர்த்து பார்க்கும் காட்டெருமைகள், வேட்டை நாய்களை கண்டதும் புதரில் பதுங்கும் பன்றிகள், மரக்கிளைகளில் ஊர்ந்து செல்லும் பெரும் பாம்புகள். எல்லோருக்கும் பசித்தது. மலங்காட்டு குளிர் வாட்டியது. கதகதப்பாய் நாய்கள் அணைந்து நின்றன. பெண்கள் தாம் ஓட்டி வந்த பசுக்களை மரத்தூரில் தரித்தார்கள். கோழி சேவல்களை பஞ்சாரம் போட்டு மூடினார்கள். கழுவன் சுழற்றி விட்டெறிந்த கையறிவால் புதர் பன்றியை விழுத்தாட்டியது. குறைக்க விடாமல் நாய்களை பிடித்து கொண்டு 4 இளவட்டங்கள் ஓடிப்போய் வெட்டுப்பட்டு கிடந்த பன்றியை தூக்கி வந்தார்கள். சுட்டு தின்ன நெருப்பு வேண்டும். சுற்றிலும் சருகு சுள்ளிகள் எல்லாம் ஈரப்பதமாய் இருந்தன. தீ பற்றாது. கூழானி கிழவி தன் நரைத்த தலைமுடியின் நுனியை அறுத்து கொடுத்தாள். 2 உருட்டு கற்களை உரசி முடியில் பற்ற வைத்து நெருப்பாக்கினார்கள். முழு பன்றியையும் புரட்டி புரட்டி சுட்டார்கள். வேலுச்சாமியின் மூத்த மகன் சேது மாவிளையை சுருட்டி பீ 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 என்று ஊதினான். முதுகில் அங்கம்மா ஒரு போடு போட்டாள். ஊதிய ஊதி ஊரையே காட்டி கொடுத்துறாத. சத்தம் போட்டு பேச பதறினார்கள். இடுப்பு குழந்தை வில்லாயுதம் பசித்து அழுதான். அங்கம்மா தனது இடது மார்பை ஒதுக்கி பாலுண்ண கொடுத்தாள். நெருப்பில் பன்றி வேக வேக பசியை கிளப்பும் வாசனை பரவியது. சுடுதளத்தை சுற்றி சிறுவர்கள் அமர்ந்திருந்தார்கள். நாய்கள் பின்னங்காலிட்டு பன்றியை வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தன. வேலுச்சாமி மரத்தூரில் சாய்ந்து கொண்டிருந்தான். இளவட்டங்கள் சுட்ட கரியை தோலுரித்து கரியை அறிந்தார்கள். கூழானி கிழவி பன்றி ஈரலை பீத்து சிறு பிள்ளைகளுக்கு தின்ன கொடுத்தாள். அறிந்த கரிகளை எல்லோருக்கும் பகிர்ந்தாள். நாய்களுக்கு 4 துண்டுகளை விட்டறிந்தாள். சுடுகரியை ஊதி ஊதி தின்றார்கள். அங்கம்மா கரியை அள்ளிக்கொண்டு புருஷன் வேலுச்சாமி சாய்ந்திருந்த மரத்துக்கு பக்கம் வந்தாள். ஈரலை நசுக்கி நசுக்கி குழந்தை வில்லாயுதத்துக்கு ஊட்டிவிட்டாள். வேலுச்சாமிக்கு பல நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன. குதிரைக்காரர்கள் யாராக இருக்கும்? செம்பருத்தி நிறத்தில் உடுப்பும் தலையிலே தொப்பியும் மாட்டி இருந்தார்கள். கைகளில் ஆயுதமும் சவுக்கும் இருந்தன. தலைமுறை தலைமுறையாக வேர்வாய்ச்சி இருந்த இடத்தை விட்டு நம்மை ஏன் விரட்ட வேண்டும்? கொள்ளையிட்டு போக 4 வேட்டை நாய்களை தவிர நம்மிடம் வேறு என்ன இருக்கிறது? நம் பெண்டுகளை தூக்கி போக வந்தார்களோ? எதிர்த்து சண்டையிட நம்மிடம் ஆயுதம் கிடையாது. நேற்றிரவு அவர்கள் விரட்டி வந்தபோது ஒரு குதிரையின் முன்னங்கால்களை வெட்டிய இருளாண்டி குதிரைக்காரனின் நீண்ட ஈட்டியால் குத்துப்பட்டு செத்து போனான். பிணத்தை கூட தூக்காமல் ஓடி வந்து விட்டோம். துக்கம் தொண்டையை நெரித்தது. அங்கம்மா தட்டுக்கரியை புருஷன் முன்னே வைத்து 2 கரியை தின்னுங்க என்று ஊட்ட வந்தாள். வேலுச்சாமி முகம் திருப்பி இருளாண்டி செத்து போனானே. கண் கலங்கினான். அங்கம்மா இடுப்பில் இருந்த வில்லாயுதத்தை புருஷனின் மடியில் அமர்த்தி கண்கள் அலைய, குதிரைக்காரங்க மறுபடியும் வருவாங்களோ என்றாள். வேலுச்சாமி பதிலேதும் சொல்லாமல் குழந்தையை அணைத்து கொண்டான். கூடி அமர்ந்து கறி தின்று கொண்டிருந்தவர்கள் பக்கம் திரும்பி, டேய் கழுவா என்று கூப்பிட்டான். கரியை தின்றுவிட்டு ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்த கழுவன் மீசை தாடியில் ஈரம் சொட்ட வேலுச்சாமிக்கு பக்கத்தில் வந்தான். கழுவா, நீ போய் அந்த ஒத்த பனைமர உச்சியில ஏறி உட்கார்ந்து தெசவாரு. குதிரைக்காரங்க எந்நேரமும் வரலாம். குதிரை வர்ற அரிச்சல் தட்டுப்பட்டதும் கொம்பு எடுத்து ஊது. எந்த பக்கத்துல இருந்து வருவானுங்க? எந்த பக்கத்துல இருந்தும் வரலாம். நீ முழிப்பா இருக்கணும். பழைய துணிக்குள் இருந்த ஊதுகொம்பை எடுத்துக்கொண்டு ஒற்றை பனைமரம் நோக்கி கழுவன் நடந்தான். சிறுவன் சேதுவோடு கூடி மற்ற சிறுவர்கள் ஓடை தண்ணீரில் உருண்டு விளையாடினார்கள். இளவட்டங்கள் அவரவர் முறைப்பெண் இணைகளோடு புதற்பக்கம் ஒதுங்கினார்கள். பதுங்கி கிடந்த பன்றிகள் ஊர் ஊர் என புதற்காட்டை அலசி வெளியேறி ஓடின. மிச்சப்பட்ட கரிகளோடு கூழானி கிழவி தன் மகன் வேலுச்சாமிக்கு அருகில் வந்தாள். எப்பா வேணையா, ஏன் கலங்குற? உன் மனசுக்குள்ள என்ன நினப்பு ஓடுதுன்னு எனக்கு தெரியும். குதிரைக்காரங்க வந்தது எதுக்கு? கிழவி நிறுத்தினாள். தன் மகன் வேலுச்சாமியைத்தான் கிழவி வேயண்ணா என்று அழைத்தாள். கிழவி எதையும் தீர்க்கமாய் கண்டறிபவள்.
வேலுச்சாமி தன் தாயாரை இமை சுருக்கி பார்த்தான். நம்ம வேட்டைக்கு நாய் வளர்க்குறோமே, வீரமுள்ள சாதி நாய்க்குட்டியை தேடி பிடிச்சுதானே வளர்க்குறோம். அது மாதிரி அவனுங்க வேட்டைக்கு நம்ம வம்சத்துல புள்ள பிடிக்க வந்திருக்காங்க. அதுக்காக கலங்கப்படாது. தலைமகன் கலங்குனா தழைக்காது வம்சம்னு உங்க அப்பன் சொல்லும். மகனுடைய தலைமயிரை கோதிவிட்டாள். துக்கம் தொண்டையை நெரிக்க வேலுச்சாமி தன் மடியில் இருந்த குழந்தை வேலாயுதத்தின் தலைமயிரை கோதிவிட்டான். தம்பிக்கு போட்டியாக தகப்பனின் வலது தொடையில் வந்து அமர்ந்தான் சேது. புதற்பக்கம் ஒதுங்கிய மொக்கையனும் பொண்டாட்டியும் பிணையலாடி கிடந்தார்கள். அகன்ற கொம்போடு புதர் ஓரம் நின்று இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஒரு காட்டெருமை 4 முன்னே சீறி 2 பேரையும் முட்டி தூக்கி விட்டறிந்தது. முந்திரி மரத்தின் மீது விழுந்தார்கள். விழுந்த இடத்திலேயே வாகு பண்ணி கொண்டார்கள். ஒற்றை பனமர உச்சியில் அமர்ந்து திசை பார்த்து கொண்டிருந்த கழுவன் வீசிய குத்தூசி காட்டெருமையின் நெற்றிப்புட்டில் இறங்கியது. காடு அதிர அலறி குதித்து குதித்து வடப்புறம் போய் மறைந்தது எருமை. ஓடை நீரில் கைகால் முகம் கழுவி நிமிர்ந்த வேலுச்சாமி வாய்கொப்புளித்து பீச்சு துப்பினான். ஆயாசமாய் இமைகளை திறந்து மரங்களின் ஊடாக சூரியனை பார்த்தான். உச்சிக்கு ஏறிக்கொண்டிருந்தது. சூரியனுக்கு காட்டிக் கொடுக்கும் புத்தி உண்டு. இருட்டுதான் பாதுகாப்பு. மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது. கழுவன் எந்நேரம் கொம்பூதுவானோ தெரியல. கவனு கல்லு கத்தி அருவாளை வச்சுக்கிட்டு குதிரைக்காரங்களை மடக்க முடியாது. இணைகளோடு பதுங்கிய புதர்ச்சுகங்கள் நீடித்து கொண்டிருந்தன. காற்றில் இலை அசைத்து கூட உசுப்ப மனமில்லாமல் மலைவனமே மயங்கி தடுமாறியது. அங்கம்மா மடியில் கிடக்கும் சிறுவன் வெள்ளாயுதத்துக்கு மார்பூட்டி கொண்டிருந்தாள். சுவைப்படும் காம்பு சுகத்தில் அங்கம்மாவுக்கு கருவழிகள் செருகின. குழந்தையும் உதட்டோரம் பால் ஒழுக அயர்ந்தான். ஒற்றைப்பன உச்சியிலிருந்து கழுவன் கொம்பெடுத்து ஊதினான். குரல் வளையை நெரிக்க
வெள்ளை தோளில் இரத்த பொட்டுக்களாய் மச்சங்கள், விஸ்தாரமான படுக்கையறை, தேக்கு மரத்தாலான 2 கட்டில், பின்தோட்ட காற்றடித்து நெளிந்தாடும் திரைச்சி இலைகள், ஆளுயர முகம் பார்க்கும் கண்ணாடி. தன்னுருவம் பார்த்தபடியே காலணிகளை கழற்றினார். ஜென்சி குமுள் விளக்கை 2 கைகளிலும் ஏந்தியவாறு படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். மெல்லிய வெள்ளை உடையில் இருந்தாள். கையில் இருந்த சுடர் அணையாமல் இருக்க பாதம் தேய்த்து நடந்து வந்தாள். மார்புக்கு நேராக ஏந்திய விளக்கொளியில் ஜெர்சியின் முகம் பிரகாசித்தது. தோட்டத்து பூமணம் அறையில் நிறைந்திருந்தது. வில்லியம்ஸ் எழுந்து போய் ஜெர்சியின் வலது கன்னத்தில் முத்தமிட்டார். ஜெர்சி கணவனின் உதட்டில் பட்டும் படாமலும் முத்தமிட்டாள். அறையின் ஒரு மூலையில் நகர்ந்து அதற்கென இருந்த மரத்தட்டில் குமிழ் விளக்கை வைத்துவிட்டு திரும்பினாள். வில்லியம்ஸ் குளியல் அறைக்குள் நுழைந்திருந்தார். சுவற்றில் தொங்கும் படத்தில் ஒரு குழந்தை சிரித்து கொண்டிருந்தது. முகத்துக்கு நேராக வில்லியம்ஸ் குலுக்கிக் கொண்டிருந்த அந்த குழந்தையின் சிரிப்பழகை ரசித்தபடியே ஜென்சி இருக்கும் படம். விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தாள். கொள்ளை நோய் கொண்டு குழந்தை துடித்த போது ஜென்சி சொன்ன நாட்டு வைத்தியத்துக்கு வில்லியம்ஸ் உடன்பட்டிருந்தால் மகன் இறந்திருக்க மாட்டான். துள்ளத் துடிக்க கல்லறையானான். அந்த குற்ற உணர்வு வில்லியம்ஸை இப்போதும் அரித்து கொண்டிருந்தது. அப்புறம் குழந்தை பிறக்கவே இல்லை. வில்லியம்ஸுக்கு ஜென்சிதான் குழந்தை. குளியலறையிலிருந்து தலையை துவட்டியபடி வெளியே வந்த வில்லியம்ஸ் ஜென்சியை பார்த்தார். சுவற்றில் தொங்கும் படத்தை பார்த்தார். ஈர உதடுகளால் மனைவியின் நெற்றி பொட்டில் ஆறுதல் சொல்லிவிட்டு பக்கத்து அறைக்குள் நுழைந்தார். உடை மாற்றி திரும்பியவரின் கையில் மது பாட்டில்கள் இருந்தன. ஜென்சி எழுந்து போய் கண்ணாடி குவளைகளையும் பதார்த்தங்களையும் எடுத்து வந்தாள். இதமான காற்று வீசிக்கொண்டிருந்தது. அருகருகே அமர்ந்து இருவரும் மது அருந்தத் தொடங்கினார்கள். வாசலில் நிழலாட வில்லியம்ஸ் யாரது என்றார். ஒரு காவலாளி குனிந்து வணங்கினான். துரை அவர்களே, ஒரு குதிரைக்காரன் திரும்பி வந்துள்ளான். மறுபடியும் குனிந்து வணங்கினான். கையில் மதுக்கிண்ணத்துடன் வில்லியம்ஸ் எழுந்து கூடத்துக்கு வந்தார். தோட்டம் தாண்டி இருக்கும் முன்வாசலில் நீண்ட கத்தி செருகிய துப்பாக்கிகளுடன் 2 காவலர்கள் நின்றிருந்தார்கள். நடுவில் தலையை தொங்க போட்டபடி ஒரு குதிரை நின்றிருந்தது. இடதுகை வீசி குதிரைக்காரனை உள்ளே அனுமதிக்கும்படி செய்கை காட்டினார். வீட்டின் உள்புறம் திரும்பி ஜென்சி என்று அழைத்தார். ஜென்சி எழுந்து கூடத்துக்கு வந்தாள். மெல்ல இருள் கவியும் தோட்டத்து நடைபாதையில் குதிரையை நடத்தி கொண்டு கழுத்து காயத்தோடு வந்தவன் பெருமிதம் பொங்க வணங்கினான். வேட்டைக்கு போன குதிரை வீரர்களில் வெற்றியுடன் திரும்பியவன் தான் மட்டுமே என்ற பெருமிதம். ஜென்சி வில்லியம்ஸின் கவனமெல்லாம் குதிரையின் முதுகின் மேல் இருந்தது. அவன் சேதுவை மெல்ல கீழே இறக்கி தரையில் கிடத்தினான். வாயும் புறங்கையும் கட்டப்பட்டிருந்த சிறுவனை கண்டதும் ஜெர்சி அதிர்ச்சியுற்று கணவனின் தோளை இறுக பற்றி கொண்டு வில்லியம்ஸ் என உரக்க கத்தினாள். இருவரும் ஓடிப்போய் சிறுவன் அருகில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து முகம் திருப்பி பார்த்தனர். கொள்ளை நோய் கொண்டு போன தங்கள் பிள்ளை இப்போது உயிரோடு இருந்திருந்தால் இவன் வயதுதான் இருக்கும். வாய்க்கட்டை ஜெர்சியும் புறங்கை கட்டை வில்லியம்ஸும் அவள் தெரிந்தனர். ஜெர்சி குதிரைக்காரனை எரித்து பார்த்து இரக்கமற்ற முட்டாளே என்றாள். குதிரைக்காரன் பதறிப்போய் நின்றான். பிஞ்சு உடலெல்லாம் இரத்த விளாறுகள், பாதம் நிறைய முட்கள். ஜெர்சி படியில் தாவி ஏறி வீட்டுக்குள் ஓடியவள் ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வந்தாள். வில்லியம்ஸ் சிறுவனின் முகத்தில் தண்ணீரை சுளீர் சுளீர் என அடித்தார். சேது முகம் குலுக்கி விழித்தான். அந்நிய முகங்களை மருள மருள பார்த்தான். ஜென்சி சேதுவின் நெற்றியில் கை வைத்து ஆதரவாய் நீவி விட்டாள். முகம் பார்த்து சிரித்தாள். மெல்ல அள்ளி மார்பில் சாய்த்தபடி உள்ளே நடந்தாள். நேராக படுக்கை அறைக்குள் போய் கட்டிலில் படுக்க வைத்தாள். சேது ரண வேதனையை எல்லாம் இப்போதுதான் உணர்ந்தான். ஜென்சி காயங்களுக்கு மருந்திட்டாள். காலில் முறிந்து இருந்த முட்களை ஒவ்வொன்றாக வழி தெரியாமல் பிடுங்கி எறிந்தாள். சேது சுற்றிலும் நோட்டம் விட்டான். எல்லாம் வியப்பை தந்தன. நெற்றியில் முத்தமிட்ட ஜென்சி, தம்பி உன் பெயர் என்ன என்றாள். சேதுவுக்கு பேச்சு மறந்து போயிருந்தது. ஜென்சி மறுபடியும் கேட்டாள், உன் பெயர் என்ன? சேது. சேத்து. உறக்கச் சிரித்தாள். சிறுவன் பேசிவிட்ட சந்தோஷம். எழுந்து வாசலுக்கு ஓடினாள். வில்லியம்ஸ் கூவிக்கொண்டே கூடத்துக்கு ஓடி வந்தவள் திகைத்து நின்றாள். சேதுவை பிடித்து வந்த குதிரைக்காரனின் கால்களை சேர்த்து கட்டிய கயிறு குதிரையின் வயிற்றில் சுற்றி பிணைக்கப்பட்டிருந்தது. ஒரு காவலாளி குதிரையின் மீதேறி ஆயத்தமாக இருந்தான். உனக்கு இதுதான் தண்டனை என்றபடி வில்லியம்ஸ் இடதுகை அசைத்து செய்கை காட்ட குதிரை பாய்ந்து ஓடியது. குதிரைக்காரன் தரையோடு தலைகீழாக மல்லாந்து கிடக்க தரதரவனை இழுத்து கொண்டு காட்டுக்குள் ஓடியது. வில்லியம்ஸ் ஜென்சியை தோளோடு இறுக்கி அணைத்தபடி வீட்டுக்குள் நுழைந்தார். கணவனை ஏறிட்டு பார்த்து, சேத்து, எவ்வளவு இனிமையான பெயர், வாய் நிறையச் சொன்னாள். இருவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். மகன் இறந்த பின்னால் ஜென்சியை இத்தனை சந்தோஷத்தில் வில்லியம்ஸ் பார்த்ததில்லை.
படுக்கை அறைக்குள் நுழையும் முன்பே ஜென்சி சேத்து சேத்து என அன்பொழுக அழைத்தவாறு வந்தாள். கணவனின் பிடியிலிருந்து சற்றே விலகி முன் வந்து சேத்து என்று கதவை திறந்தாள். கட்டிலில் சேதுவை காணோம். சேத்து சேத்து இருவரும் அரை முழுக்க தேடினார்கள். திரைச்சீலை மெல்ல ஆடியது. பகுதி 3.
திரிந்தன. ஆட்டுக்கார சிறுவன் வையத்துறை மரத்துக்கு மரம் தாவும் மாம்பழத்தான் குருவியை கவன்களால் குறிவார்த்தபடி விரட்டி கொண்டிருந்தான். கல்லடி படவிடாமல் கனத்த கிளை வார்த்து குருவி உட்கார்ந்து கொள்ளும். 8 திக்கும் சுற்றி சுற்றி வந்து குறிவாய்க்கும் இடத்திலிருந்து அடிக்க கவன்களை இழுப்பான். குருவி விருட்டென்று பாய்ந்து அடுத்த மரத்துக்கு தாவும். எத்தனை மரம் தாவினாலும் வையத்துறை விடுவதாக இல்லை. மாம்பழத்தான் குருவி மழைக்காலங்களில் மட்டுமே மேற்கே இருந்து வரும். உள்ளங்கைக்குள் உருளும் அளவில் கனிந்த மாம்பழ நிறம். வாளுக்கு அடியில் தொட்டு வைத்தது போல ஒரு சிகப்பு பொட்டு. ரோமம் பிடுங்கி குடலை உருவி எடுத்துவிட்டு சுட்டு தின்றால் குருவி கரியில் நெய் ஒழுகும். வையத்துறை வாய்வூறி திரிந்தான். குருவி மரத்துக்கு மரம் பாய்ந்து சம்பங்கி ஆற்றங்கரை மாமரத்தில் உட்கார்ந்து கொண்டது. மரித்து கிடக்கும் ஒரு பெரும்பாறையில் முட்டி சுழித்து 6 திரும்பும் இடத்தில் குருவி பதுங்கிய மாமரம் நின்றது. வையத்துறை தரைவார்க்க மறந்து குருவியின் போக்குக்கு ஓடிக்கொண்டிருந்தான். மாமரக் கிளைகளுக்கு ஊடாக பார்த்து கொண்டே நகர்ந்தவன் காலிடறி கரை ஒதுங்கிய ஒரு பிணத்தின் மீது புதக்கென்று குப்புற விழுந்தான். முகத்துக்கு நேராக பிணம் முழிக்க போல 30-40 ஓலை குடிசைகள். திருவேட்டைக்கு வையத்துறை ஒரே பிள்ளை. தாயார் சிகப்பி ஒற்றை மகனை உருவி உருவி வளர்த்திருந்தாள். ஊருக்கு திரும்பும் வழியில் இப்படி பிணங்களும் வேட்டை நாய்களும் அவனை மறித்து கொண்டன. மேகம் கூடி வானம் இருள காட்டு மழை ஊறத் தொடங்கியது. நாய்கள் நகராமல் உட்கார்ந்திருந்தன. மழை குளிர் வையத்துறையின் வெற்று உடலை நடுக்கியது. தோளில் கிடந்த துண்டை காற்று இழுத்தது. கழுத்தை சுற்றி போட்டு கொண்டான். மழையில் நனைவது வையத்துறைக்கு மிகவும் பிடிக்கும். பெரும்பச்சேரி அரிதாய் மழை பெய்யும் வறண்ட பூமி. குடிசை ஓலையில் சடசட என மழை விழும் சத்தம் கேட்டதும் வீட்டுக்குள் இருப்பு கொள்ளாது. முகத்தில் அடிக்கும் வாசல் ஓலைகளை விலக்கி முற்றத்துக்கு வருவான். புழுதி புரள ஓடும் தண்ணீரில் டக் டக் என்று குதித்து ஆட்டம் போடுவான். மகன் போடும் ஆட்டத்தை குடிசைக்குள்ளிருந்து தகப்பன் திருவேட்டை ரசிப்பான். தாய் சிகப்பி ஓடி வந்து வையத்துறையின் முதுகில் 2 போடு போட்டு நனைய விடாமல் உள்ளே எழுப்பாள். திருவேட்டை சத்தம் போடுவான். அடியை, மழையில தானே நனையிறான், தீல கருகலையே, விடுடி, பய ஆட்டம் போடட்டும். வையத்துறை தாயாரின் பிடியிலிருந்து திருகி விடுபட்டு நனைந்து கொண்டே தெருநெடுக ஓடுவான். ஒற்றை சுற்றில் ஊர் முடிந்து போகும். சுற்றி வருவதற்குள் திருவேட்டைக்கும் சிகப்பிக்கும் வாய்ச்சண்டை ஆரம்பித்திருக்கும். திருவேட்டை பெரிய ஆட்டக்காரன். தொண்டைக்குள் 2 செம்பு கள்ளு இறங்கிவிட்டால் ஆட்டம் ஜொலித்து விடுவான். தகப்பனின் ஆட்டத்தை வையத்துறை பெருநாழியில் தான் பார்த்தான். பெரும்பச்சேரி சனமெல்லாம் பெருநாழி ஐயாமார்களின் காடுகரைகளில் பாடுபட்டுத்தான் கஞ்சி குடிக்கணும். ஐயாமார் முதலாளிமார் வீடுகள் நிறைந்த ஊர் பெருநாழி. வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பான் உண்டு. பாதுகாப்பான் எல்லாம் பெரும்பணச்சேரிக்காரர்கள்தான். காட்டு வேலை, களத்து வேலை, கல்யாணம், சடங்கு வேலையிலிருந்து இழவு சொல்லி போய் எரியூட்டி திரும்புவது வரை எடுபடி வேலையெல்லாம் பாதுகாப்பான் பொறுப்பு. பெருநாழியிலேயே பெரிய வீட்டு பாதுகாப்பான் இந்த திருவேட்டை. அந்த வீட்டு ஐயா இறந்து போனார் என்கின்ற செய்தி வந்தவுடன் திருவேட்டை வாசலில் உட்கார்ந்து ஒரு வாட்டம் அழுதான். எப்பேற்பட்ட சாமி, குணத்துல நீங்க தருமராச்சு ஐயா.
இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு சத்தம் போட்டு அழுதான். அடுப்பில் உலை ஏறுகிற நேரம். பெருநாளிலே இழவுன்னா பெரும்பனச்சேரி சனத்துக்கு ஒரே சந்தோஷம். கஞ்சி கிடைக்கும், கள்ளு கிடைக்கும். அடுப்பு நெருப்பில் ஒரு கை நீரை அள்ளி தெளித்துவிட்டு தலைமயிரில் கைதுடைத்தபடி பெண்கள் தெருவில் கூடினார்கள். ஆண்கள் அவரவர் கால் சலங்கை மணிகளை தேடி எடுத்து வேட்டி மடியில் சுருட்டி கொண்டார்கள். தெம்பாய் நிமிர்ந்து வரும் இளவட்டங்களுக்கு கூட எந்த ஆட்டக்காரனும் திருவேட்டைக்கு முன்னால் மண்டியிடணும் என்கின்ற நினைப்பு இருந்தது. ஆண் பெண் அத்தனை சனமும் பெருநாளை நோக்கி குலை பட்டினியாக கிளம்பினார்கள். பூஞ்சை காடுகள் வழியாக திருவேட்டை முன்னே போனான். தகப்பனின் கைபிடித்து கொண்டு வையத்துறை நடந்தான். நடக்க நடக்க வெயில் உரைத்தது. பெருநாளில் கொட்டு சத்தம் கேட்டது. இழவு வீடு ஊருக்கு வெளியே இருந்தது. பெருநாளியின் தெருக்களில் நடக்க பெரும்பனச்சேரி ஆட்களுக்கு அனுமதி கிடையாது. கண்மாய்க்கரையை சுற்றி வந்து வடக்கே கோட்டை கிணறுக்கு நேராக இறங்க வேண்டும். கம்மாய்க்கரை ஏறியதும் ஆண்கள் சலங்கை மணியை காலில் கட்டி கொண்டார்கள். கோட்டை கிணறுக்கு நேராக இறங்கியதும் பெண்கள் முக்காடு போட்டுக் கொண்டார்கள். இங்கிருந்தே ஒப்பாரி கிளம்பியது. பெரும்பனச்சேரிக்காரர்களை கண்டதும் கொட்டுக்காரர்கள் கும்மாளம் போட்டார்கள். இழவு வீட்டு நடுக்கொட்டகையில் இறந்தவரின் சடலம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கொட்டகைக்குள் நுழையும் முன் பெரும்பனச்சேரி சனங்கள் எல்லாம் இரண்டு கைகளையும் சேர்த்து தலைமேல் தூக்கி நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்து ஊர் மரியாதை செய்தார்கள். திருவேட்டை ஓடிப்போய் சடலத்தின் கால்மடியில் குனிந்து முகத்தை மூடிக்கொண்டு, சாமி போயிட்டீங்களே போயிட்டீங்களே கதறினான். கூடியிருந்த கூட்டம் திருவேட்டையின் நாட்டத்தை பார்ப்பதற்கென்றே தலை நிமிர்த்தி அமர்ந்திருந்தது. பெரும்பனச்சேரிக்காரர்கள் யாரும் தம்மை தீண்டாமல் இருக்க வழிவிட்டு ஒதுங்கி உட்கார்ந்திருந்தார்கள். சடலத்தை சுற்றி பெரும்பனச்சேரி பெண்கள் வட்டமிட்டார்கள். சன்னமாய் எட்டு வைத்து மாரடித்து கொண்டு ஒப்பாரி தொடங்கியது. இழவுக்கு வந்த சொந்த பந்தங்கள் ஒப்பாரி வைக்கும் பெரும்பனச்சேரி பெண்கள் பக்கம் துட்டுகளை வீசினார்கள். திருவேட்டை கிடைத்த இடைவெளியில் கொள்ளை பக்கம் ஒதுங்கி 2 சொம்பு கல்லை குடித்துவிட்டு வாய் துடைத்தபடி வந்தான். பாதுகாப்பானுக்கு மட்டும் பணங்கள்ளு, மற்ற ஆட்களுக்கு கம்மங்கஞ்சி. காலில் சலங்கை மணி குலுங்க திருவேட்டையோடு சேர்ந்து ஆண்கள் ஆட கிளம்பினார்கள். லாபகமான அடவுகளில் ஆரம்பித்த ஆட்டம் மெல்ல மெல்ல உக்கிரமானது. கொட்டுக்காரர்கள் புழுதி கிளப்பிக் கொண்டிருந்தார்கள். அத்தனை பேர் பார்வையும் திருவேட்டையின் கால்கள் போடும் அடவு பின்னலிலேயேதான் இருந்தன. தரையில் பாதம் பாவாமல் நுனிவிரலால் சுழன்றான். உடன் ஆடுபவர்கள் ஓரக்கண்ணால் திருவேட்டையை பார்த்தபடி இசைந்து ஆடினார்கள். ஆனாலும் ஈடு கொடுக்க முடியவில்லை. திருவேட்டைக்கும் கொட்டுக்காரர்களுக்கும் தான் போட்டி. வந்துவார் என்பது போல சுழன்று சுழன்று கொட்டுக்காரர்களை வியர்வையில் குளிக்க வைத்தான். புதைகுழிக்கு புறப்படும் பிணம் கூட திருவேட்டையின் ஆட்டத்தை பார்த்துவிட்டு போவோம் என்று சற்று சுணங்கி நிற்கும். தகப்பன் போடும் ஆட்டத்தை பார்க்க பார்க்க வையத்துறைக்கு ஆட வேண்டும் போல் இருந்தது. கூட்டத்தோடு சேர்ந்து தானும் ஆடினான். தப்பு தப்பாக ஆடினாலும் சந்தோஷமாக இருந்தது. ஆட்டக்காரர்கள் மீது பெருவாரியான துட்டுகள் வந்து விழுந்தன. பெரிய வீட்டு இழவு, துட்டு நிறைய சேரும். வீட்டு கொள்ளையில் அடுப்பு மூட்டி கொதிக்க வைத்துக் கொண்டிருந்த கம்மஞ்சோறு மண்முடாக்கள் இறக்கப்பட்டன. ஒருவன் கூவினான், ஏய், பெரும்பனச்சேரி ஆள்கள்லாம் கஞ்சி குடிக்க வாங்க போய். கொட்டுக்காரர்களும் தான். திருவேட்டை முத்தாய்ப்பு வைத்து ஆட்டத்தை முடித்தான். போதை இறங்கி போச்சு. கொட்டு சத்தமும் நின்றது. பெரும்பனச்சேரி ஆட்களும் கொட்டுக்காரர்களும் கொள்ளை பக்கம் வந்தார்கள். வரித்து மடக்கி கட்டிய பனை ஓலை பட்டைகள் ஓரத்தில் குவிந்து கிடந்தன. ஆளுக்கு ஒரு பட்டையை எடுத்து கொண்டார்கள். வையத்துறையும் ஒரு பட்டையை எடுத்துக்கொண்டு கம்மங்கஞ்சிக்காக வரிசையில் நின்றான். நீண்ட அகப்பையில் முண்டு பட்டையில் ஊற்றிய சுடுகஞ்சியை சுவற்றில் குத்துக்காலிட்டு அமர்ந்து ஊதி ஊதி குடித்தார்கள். கடிக்க 2 வெங்காயம் மிளகாய் இருந்தா 4 வட்ட கஞ்சி குடிக்கலாம். வையத்துறை பட்டை நிறைய கஞ்சியோடு சுவர் நிழலுக்குள் நகர்ந்தான். ததும்பிக் கொண்டிருந்த கஞ்சி கொட்டிவிடுமோ என்ற பதற்றத்தில் இடதுகை தடுமாற கொதிகஞ்சி சிறுவனின் வலதுகாலில் கொட்டி பொசுக்கியது. சூடு தாங்காமல் வலதுகாலை உதறினான் வையத்துறை. எப்படி உதறினாலும் வையத்துறையால் இரும்பு கையிலிருந்து வலதுகாலை மீட்க முடியவில்லை. மழை ஓய்ந்திருந்தது. வேட்டை நாய்கள் வட்டமிட்டு சுற்றி உட்கார்ந்திருந்தன. மெதுவாய் முகம் தூக்கிய வேலுச்சாமிக்கு பிடிபட்டது ஒரு சிறுவன் என தெரிந்ததும் வையத்துறையின் கால் மீண்டது. ஓட எத்தனித்தவனை பார்த்து நாய்கள் உருமின. வேலுச்சாமி அதட்டவும் வாயை இறுக்கிக் கொண்டன. வையத்துறையிடம், தம்பி நீ ஓடுப்பா என்றபடி செத்தும் சாகாமலும் கரை ஒதுங்கி கிடக்கும் தன் மக்களை ஒரு சுற்று பார்த்து வேலுச்சாமிக்கு கண்ணீர் ஓடியது. வையத்துறையின் நெஞ்சுக்குள் கெதக்கென்றது. ஓட மனமில்லை. நாய்களை பார்த்து கொண்டே மெல்ல நகர்ந்தவன் குறுக்கே சிதறி கிடப்பவர்களை கடந்து போனான். கழுத்தில் சுற்றப்பட்டிருந்த ஈரத்துண்டை விரித்து அம்மணமாய் கிடந்த கூழாணி கிழவியின் மீது போர்த்தினான்.
தாண்டி ஓடிப்போய் குழந்தை வில்லாயுதத்தை தூக்கி தோளில் போட்டான். தன்னையே பார்த்து கொண்டிருந்த வேலுச்சாமிக்கு அருகில் வந்து குழந்தையை உட்கார வைத்தான். அங்கம்மாவின் முகம் குலுக்கி விழிக்க வைத்தான். கழுவனின் தோளை இழுத்து மல்லாத்தி இழ வைத்தான். வையத்துறையோடு நாய்களும் சேர்ந்து கொண்டன. பலிகொண்ட ஆற்றையும் ஆற்றங்கரையையும் பார்க்கவே வேலுச்சாமிக்கு பதற்றம் கொடுத்தது. செத்த உடல்களை புதைக்க கழுவன் குழி தோண்ட ஆரம்பித்தான். குழந்தை வில்லாயுதத்தை உட்கார வைத்துக் கொண்டு வையத்துறை மணல் வீடு கட்டி விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தான். பகுதி 5. உச்சி இருட்டு. பின்னிலா கிளம்புகிற நேரம். கொம்பூதி கிராமம் உறங்கிக் கொண்டிருந்தது. ஊரணி கரை நடுக புளிய மரங்கள், ஒற்றை ஆலமரம், கரை இறக்கத்தில் கிளை விரித்த வேம்பு, உயரமான பீடத்தில் வாய்விழந்து நிற்கும் சிங்க வாகனம், ஓங்கிய அறிவாளோடும் தெரித்து விழும் கண்களோடும் கிழக்கே வார்த்து நிற்கும் குலதெய்வம் இருளப்பசாமி, வேப்பமரத்தூரில் கூட்டு தேனியாய் வெங்கல நேர்த்திக்கடன் மணிகள், மர உச்சியில் கட்டி தொங்கும் ஊதுகொம்பு. கூழாணி கிழவிக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. சாவுக்கு தப்பிய சனங்களோடு வந்து கொம்பூதியில் குடியேறியதிலிருந்து கிழவிக்கு ராத்தூக்கம் அற்று போனது. தலை பஞ்சாய் நரைத்திருந்தது. பெருங்கிழவியாகி போயிருந்தாள். காலமெல்லாம் காட்டு தீவனம் தின்றவள். உரித்த நரம்பாய் வெடுக் வெடுக்கென இன்னும் தளராத நடை. கொம்பூதியில் வேறு ஆளே கிடையாது. வேயண்ணாவின் கூட்டம் மட்டும்தான். இளவட்டங்களும் குமரிகளுமாக கூட்டமும் பெருகி போச்சு. இப்போதெல்லாம் வேலுச்சாமி என முழு பெயரையும் யாரும் உச்சரிப்பதில்லை. வேயண்ணா என்பதில்தான் பெரியவருக்கு மரியாதை. கிழவியோடு சேர்ந்து வேட்டை நாய்களும் கண்ணயராமல் படுத்திருந்தன. இருட்டுக்குள் கிழவி தனியே நடந்தாள். கையருகில் உரசிக்கொண்டு கழுவன் வீட்டு நாய் துணைக்கு வந்தது. எந்த வீட்டுக்குள்ளும் வெளிச்சத்தடம் தெரியவில்லை. நரிவேலு வீட்டுக்குள் சின்ன இருமல் சத்தம் கேட்டது. கிழவி 4 வீட்டை கடந்து மந்தைக்கு வருவதற்குள் கிழக்கே நிலா கிளம்பி விட்டது. அடிவானம் பார்த்து கும்பிட்டாள். பிள்ளைங்க தொழிலுக்கு போற இடத்துல நீதான் துணையா நிக்கணும். ஊருக்கு முதல் வீடாக வேயண்ணாவின் கூரை வீடு. வடக்கே பார்த்த வாசல். முற்றத்தில் போய் நின்ற கிழவி, அன்னமயிலு, அடிய அன்னமயிலு என்றாள். வீட்டுக்குள் பணம்பூ போல படுத்திருந்த அன்னமயில் சேலை ஒதுக்கி எழுந்தாள். அருகே உறங்கும் தாயார் அங்கம்மாவின் மேல் கால் பட்டுவிடாமல் ஒதுங்கி நடந்து விளக்கு திரியை ஏற்றினாள். வீடு நிறைந்திருக்கும் அன்னமயிலின் அழகை தினமும் விடியும் முன் பார்த்தால்தான் கிழவிக்கு கண் குளிரும். உங்க அண்ணனை எழுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு மேற்கே திரும்பியவளின் கூடவே நாயும் நடந்தது. கருப்பையா வீட்டு திண்ணையில் போர்த்தி படுத்திருந்தான். கிழவி போகிற போக்கில் போர்வையை இழுத்து, நிலா கிளம்பிருச்சு, இளவட்டங்க இழுத்து போர்த்தி படுத்து கிடந்தா பொழப்பு என்னாகிறது, எந்திரிக்கடா என்றபடி நடந்தாள். கருவெளிச்சம் படர்ந்து கொண்டிருந்தது. காற்று சிலுசிலுப்பாக இருந்தது. நாய்களெல்லாம் தெருவில் நடமாடத் துவங்கின. கிழவி வந்து எழுப்பும் முன்பே வேயண்ணா விழித்து கொண்டுதான் படுத்திருந்தார். எப்படி தூக்கம் வரும்? இலை செடி எல்லாம் உறங்குகின்ற நேரம்தான் நம் பிழைப்பு ஆரம்பிக்கிறது. தினமும் உயிரை பணயம் வைக்கிற தொழில். என்ன செய்கிறது? நம்ம வாங்கி வந்த வரம் அப்படி. அன்னமையில் செம்பு தண்ணீரை கொண்டு வந்து தகப்பனின் முன்னே வைத்தாள். வேயண்ணா மகளை ஏறிட்டு பார்த்தார். ஆத்தா கூழாணி கிழவியை அப்படியே உரித்து வைத்து பிறந்தவள் அன்னமையில். கொம்பூதிக்கு வந்து குடியேறிய பின் பிறந்தவள். குமரியாகி போனாள். அங்கம்மா தலை சாய்த்து படுத்திருந்தாள். இவ்வளவு காலமாகியும் தலைமகன் சேதுவை பறிகொடுத்த கவலை இன்னும் மாறவில்லை. இந்நேரம் என் மூத்த மகன் சேது உயிரோடு இருந்தா இளவட்டமா இருப்பான். இருக்கானோ இல்லையோ. சேதுவும் அன்னமயிலும் வேயண்ணாவின் ஜாடை, வெள்ளாயுதம் அங்கம்மாவின் ஜாடை. அன்னமயில் மேலேதான் அப்பன் ஆத்தாளுக்கு உசுறு. அன்னமயில் பூமியில் மிதித்தாலும் பூமேல் மிதிப்பது போல மெல்ல எட்டு வைப்பாள். சிறு சத்தத்துக்கும் மிரளுவாள். நெறிவடும் புருவக்கட்டு, இடுப்புக்கு கீழே புரளும் கருமுடி, பாலாடையாய் மேனி, காற்றில் கரையும் கற்பூர குணம். குத்துப்பட்டு செத்துப்போன இருளாண்டியின் மகள் சிட்டு வேயண்ணாவின் வீட்டு வாசலில் இடுப்பு குடத்தோடு வந்து நின்று, ஏ அன்னமயிலு, இன்னும் கிளம்பலையா கூவினாள். சிட்டுவின் சத்தம் கேட்டதும் அங்கம்மா, ஆடுகளி வந்துட்டா, வாய்க்குள் முணுமுணுத்தபடி மறுபக்கம் புரண்டு படுத்தாள். சிட்டு வேயண்ணாவின் தங்கை மகள். வில்லாயுதத்துக்கு முறைப்பொண்ணு. காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு துருதுருவென அலைவாள். நங் நங் என தரையெதிர நடப்பாள். உருட்டுவிட்ட திரேகக்கட்டு. உள்ளுக்குள் ஒன்றும் தங்காது. முகத்துக்கு முகம் பேசிவிடுவாள். வாயாடி. அன்னமையில் இரட்டை குடத்தோடு வாசலில் இறங்கினாள். நிலா மேலேறி கொண்டிருந்தது. உங்க அண்ணன் வில்லாயுதம் வீட்டுக்குள்ளே இல்லையா என்றாள் சிட்டு. இதைத்தான் கேட்பாள் என்று அன்னமயிலுக்கு தெரியும். உதடு அழுங்காமல் இல்லை என்றாள். ஊர் சுத்தி கழுத, வீடு தங்காது. கட்ட போற புருஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையே.
சிட்டுவுக்கு நெஞ்சமெல்லாம் இனித்தது. இந்த சொல்லுக்காகத்தான் கேள்வியே கேட்டாள். வில்லாயுதத்தின் மேல் சிட்டுவுக்கு கிறுக்கு. தெருநெடுக பானை குடங்களோடு குமரிகள் சேர்ந்து கொண்டார்கள். சிரிப்பும் கும்மாளமுமாக ஊரணி கரை நோக்கி நடந்தார்கள். வேயண்ணா முகம் துடைத்த துண்டை இடது கைவாக்கில் வீசினார். வேட்டியை இறுக்கி கட்டி அகலமான இடுப்பு வாரை மாட்டிக்கொண்டார். கூரையில் செருகியிருந்த சூரிக்கத்தியை இடைவாருக்கு குறுக்கே செருகினார். சனி மூலையில் சாய்த்து வைத்திருந்த வேல்கம்பை அங்கம்மா எடுத்து கொடுக்க கிழக்கே பார்த்து கும்பிட்டு வாங்கி கொண்டார். கனத்த போர்வையை உதறி மடித்து கணவனின் வலது தோளில் போட்டுவிட்டாள். குண்டடிபட்ட வலது தோளில் பெரிய தழும்பு கிடந்தது. செம்பு நிறைய அங்கம்மா கொடுத்த நீராகாரத்தை குடித்துவிட்டு வாசலுக்கு வந்தார். வாளை ஆட்டிக்கொண்டு நாய் நின்றது. குமிழாணி செருப்போடு செம்மண் அரைபட இறங்கி நடந்தார். வேட்டை நாயும் உடன் போனது. கருப்பையா இன்னும் போர்த்தி படுத்திருந்தான். வேல்கம்பின் அடிப்புறத்தால் ஒரு இடி இடித்து, டேய் கருப்பசாமி எந்திரி என்றபடி நடந்தார். நிலா ஏற்றத்தை வைத்து நேரம் கணித்தார். வேயண்ணாவின் செருப்பு சத்தம் எல்லோரையும் எழுப்பிக்கொண்டே போனது. கையில் வேல்கம்பு, கனத்த போர்வையோடு தெரு நிறைய செருப்பு கால்கள் நெருநெருவென நடந்து வந்தன. நாய்களும் துணை போட்டு நடந்தன. இடுப்பிலும் தலையிலும் இரட்டை குடம் போட்டு தண்ணீர் தூக்கி வரும் குமரிகள் எதிரே வரும் மச்சான் கொழுந்தன்மார்கள் முகத்தில் ஒரு கை நீரை அள்ளி தெளித்துவிட்டு சிரித்தார்கள். இளவட்டங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இருடி போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். கூழாணி கிழவி இருளப்பசாமி கோயிலில் நின்று கொண்டிருந்தாள். இன்று தொழிலுக்கு எங்கே போகிறோம் என்ற தகவலை வேயண்ணா முன்கூட்டியே கழுவனிடம் சொல்லியிருந்தார். போகின்ற இடத்துக்கு தக்க கருவியோடு கழுவன் வந்திருந்தான். ஆட்காட்டி குருவி வலது தோளில் உட்கார்ந்திருந்தது. பெண்களும் குழந்தைகளும் திரண்டு கோயிலுக்கு முன்னே கூடினார்கள். ஊரணிக்கரை ஆலமரம் கிழக்கத்தின் நிலவை மறைத்து நின்றது. வேயண்ணாவை முன்னே நிறுத்தி எல்லோரும் ஆயத்தமாக நின்றார்கள். பெண்கள் மௌனமாய் நின்றார்கள். குழந்தைகளுக்கு தூக்க கலக்கம். கூட்டத்துக்குள் அங்கம்மா, அன்னமையில், சிட்டு எல்லோரும் நின்றனர். வேயண்ணா கூட்டத்தை சுற்றி பார்வையை ஓட்டினார். வில்லாயுதத்தையும் கீரை சட்டியையும் காணோம். வில்லாயுதத்தை கெடுக்கிறதே கீரை சட்டி பயதான். 2 பயல்களும் காடோ செடியோன்னு அலையிறானுங்க. கூழாணி கிழவி ஆலமரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பட்சி சகுனம் பார்த்துத்தான் கிளம்ப முடியும். ஆலமரப் பட்சி வளமிருந்து இடம் கீச் கீச் என்று கத்தியபடி நகர்ந்தால் நல்ல சகுனம். தொழிலுக்கு போகின்ற இடத்தில் துயரம் கிடைக்காது. அதே பற்றி இடமிருந்து வளமடித்து போனால் கேடு வரும். குருவி உத்தரவு குலசாமி உத்தரவு மாதிரி. மீறி போனால் போகிற இடத்தில் வெட்டு குத்துதான். போன ஆம்பளைகள் வீடு திரும்புவது சிரமம். நல்ல சகுனத்துக்காக கூழாணி கிழவி இருளப்பசாமியை வேண்டி நின்றாள். இன்றைக்கு போவது பெரிய வேட்டைக்கு. வேயண்ணா கண்கள் அலைவாய்ந்து கொண்டிருந்தன. ஏய் கழுவா, வையத்துறை எங்க இன்னும் காணோம்? கழுவன் கண்களை சுழற்றினான். வையத்துறையை காணோம். வையத்துறை பெரும்பனச்சேரியிலிருந்து வரணும். சுணங்க மாட்டானே. சனமெல்லாம் மூச்சு காட்டாமல் நின்றது. பட்சி வளமிருந்து இடம் அடித்து போனது. உத்தரவு கிடைத்து விட்டது. கூழாணி கிழவியோடு சேர்ந்து பெண்களெல்லாம் குளவை இட்டார்கள். வேப்ப மரத்து முதல் மணியை கூழாணி ஆட்டிவிட அத்தனை சிறுவர்களும் வெங்கல மணியை அசைத்து அடித்தார்கள். கிழவி இருளப்பசாமியின் திருமண் எடுத்து வேயண்ணாவின் நெற்றி நிறைய பூசிவிட்டாள். வேயண்ணாவுக்கு மனம் கொள்ளவில்லை. வையத்துறையை காணோம். வேயண்ணாவின் குறிப்பறிந்து கழுவனும் கிழக்கே பார்த்து நின்றான். கீழ்வானேறும் சந்திரப்புரையை பின்தலையில் சூடிக்கொண்டவனாய் பெரும்பனச்சேரி பாதை வழியாக வையத்துறை வந்து கொண்டிருந்தான். தன்னால் தான் தாமதமோ என்கின்ற பரிதவிப்பில் அவிழ்த்து விடப்பட்ட சிறுத்தையாய் வந்தான். அங்கம் மூடிய போர்வையும் ஆளுயர வேல்கம்புமாய் வந்து நின்ற வையத்துறையை கண்டதும் வேயண்ணாவின் முகம் மலர்ந்தது. குளவையும் கோயில் மணிகளும் கனகனத்தன. வேயண்ணா மனதுக்குள் உறுதி செய்தார், இன்னைக்கு சரியான வேட்டதான். பகுதி 6. கோயில் மணிகளும் குளவை சத்தமும் கனகனக்க நெற்றியில் கூழாணி கிழவி பூசிவிட்ட திருமண்ணோடு கிளம்பினார்கள். குலசாமி ஒரு குறையும் வைக்காது, போயிட்டு வாங்க. கூழாணி கிழவி வாக்கு கொடுத்து அனுப்பினாள். ஊரணிக்கரையை வளைத்து வடக்கே போகும் ஒற்றை தடத்தில் வேயண்ணா முன்னே நடந்தார். கரை நெடுக நிற்கும் புளிய மரங்களுக்கு ஊடாக நிலா தடம் காட்டியது. கால்களுக்கு இடையில் நாய்கள் நடந்தன. இடதுகை வாக்கில் கருவேலம் உட்காடு. புறத்தியான் யாரும் நுழைந்து மீள முடியாத புதர். ஒழுங்கு பண்ணி வைத்தால் பிழைப்பு கெட்டு போகும். ஊரணி தண்ணீரில் நிலவடித்து தெரித்து கொண்டிருந்தது. 4 கால் புளிய மரங்கள்தான் ஊர் எல்லை. கழுவனின் தோளில் ஆட்காட்டி குருவி அழுங்காமல் உட்கார்ந்து கொண்டு வந்தது. இளவட்டங்களுக்கு தூக்க கலக்கம். வேல்கம்புகளை வலதுகை கக்கற்றில் நெட்டுக்குத்தலாய் இடுக்கிக் கொண்டு சத்தம் காட்டாமல் நடந்தார்கள். கருப்பையாவின் இடது தோளில் பாரக்கயிறு கோர்த்து கிடந்தது.
நரிவேலு சின்ன குத்து கம்பிகளோடு வந்தான். சோலை கையில் கண்ணக்கோல். எங்கே போகிறோம் என்பதெல்லாம் இளவட்டங்களுக்கு தெரியாது. வேயண்ணாவின் விரல் நீட்டும் திசையில் பாய்ந்துவிட்டு திரும்ப வேண்டியதுதான். மணிப்பத்தா ஓடையில் இறங்கினார்கள். பெருவெட்டு மணச்சாரி செருப்பு மிதிவிட்டு நறுநறுத்தது. அக்கறையில் ஒரு நரி பாய்ச்சலில் கிளம்பி ஓடியது. வேயண்ணா நடந்த வாக்கில் நிலவை பார்த்தார். கொஞ்சம் சுணங்கி போச்சு, காரியத்தை சுருக்கா முடிச்சுட்டு விடியறதுக்குள்ள ஊர் திரும்பணும். ஓடைக்கரை ஏறியதும் உவட்டுக்காடு, மங்களாய் படர்ந்த கருவேலச் செடிகள். 3 திசைகளிலும் பிரியும் வழித்தடங்களில் மேற்கே திரும்பி பார்த்தார் வேயண்ணா. இதே தடம் பிடித்து போனால் விளாத்திகுளம் போய் சேர்கிற பாதை. போகிற வழியில் உச்சிநத்தம். இன்னைக்கு குறி உச்சிநத்தம் பூமிநாத செட்டி வீடு. ஆட்காட்டி குருவி தொண்டைக்குள் சின்னதாய் கீ சென்றது. ஆண்கள் வெளியேறிவிட்டால் கொம்போதி குமரிகளுக்கு வீட்டுக்குள் இருப்பு கொள்ளாது. விடுகிற வரை விளையாட்டுத்தான், கும்மாளம்தான், தூக்கம் கிடக்கு தூக்கம். அதுலேயும் சிட்டு இருக்காளே, சமஞ்ச குமரிகளையெல்லாம் கிளப்பி விடுவா. அடியே மீனா, பந்தாளம், செவ்வந்தி, பூமையிலு, கிளம்புங்கடி. மந்தையை நனைத்து நிலா வெளிச்சம் இறங்கி கொண்டிருந்தது. அடியே அன்னமயிலு, உன்னை மட்டும் தனியாவா கூப்பிடணும், வாடி. மந்தையின் தென்புறம் ஒரு பெரிய கல்லூரல். அத்தனை சனமும் அதிலேதான் மாவு ஆட்டும். கூழாணி கிழவி கல்லூரலில் ஏறி உட்கார்ந்து காலாட்டி கொண்டே, எல்லா குமரிகளும் வந்துட்டாளுகளா என்றாள். அன்னமயிலத்தான் காணோம். அவ மெதுவா வருவா, அவளை விடு, நீங்க ஆடுங்க. சிட்டு பாவாடையை தூக்கி இடுப்பில் செருகிக் கொண்டே, சடுகுடுதானே என்றாள். கிழவி, வேறென்ன, பொட்டச்சிக சல்லிக்கட்ட ஆட போறீங்க என்றாள். ஒருத்தி தரையில் நடுக்கோடு கிழித்தாள். சிட்டு ஒருபுறம், மீனாள் ஒருபுறமும் பிரிந்தார்கள். ஆள் பிரிப்பதில் தகராறு. எல்லா குமரிகளும் சிட்டின் பக்கமே ஒதுங்கினார்கள். சிட்டு பக்கம்தான் ஜெயிக்கிற பக்கம். தனியே விடப்பட்ட மீனா, ஏண்டி பயப்படுறீங்க என்றபடி 4 பேரை பிடித்து இழுத்தாள். கூழாணி சத்தம் போட்டாள். அடியை, வீரங்கில பொண்டுகள்லாம் சிட்டு பக்கம் போங்க, வெட்டுவாங்கில பொண்டுகள்லாம் மீனா பக்கம் போங்கடி. வீரன் கிளைக்கும் வெட்டுவான் கிளைக்கும் மச்சுநிச்சி உறவு, போட்டி நல்லாத்தான் இருக்கும். சிட்டு தலைமுடியை அள்ளி செருகிக் கொண்டே பாடி போனாள். அத்தனை பேரையும் ஒரு அலசு அலசி வந்தாள். இருளப்பசாமி கோயில் வேம்பு காற்றில் மெல்ல கிளையாட்டியது. மந்தைக்கு வந்த அன்னமையில் கூழாணி கிழவியோடு சேர்ந்து உரலில் தாவி உட்கார்ந்து கொண்டாள். பெரிய பொம்பளைகளும் கூடிவிட்டார்கள். தொழிலுக்கு போன ஆம்பளைகள் வீடு திரும்புகின்ற வரைக்கும் தூக்கம் வருவதில்லையே. உரலை சுற்றி உட்கார்ந்திருந்த பொம்பளைங்களுக்கு மத்தியில் அன்னம்மாவும் இருந்தாள். ராகம் போட்டு பாடிப்போன பூமையிலை சிட்டு முட்டி தூக்கி இருவரும் எல்லையில் போய் தொப்பென்று விழுந்து பாவாடை உயர உருண்டார்கள். மந்தை நிறைய சிரிப்பு சத்தம். பிடிக்கப்போன பந்தானம் செவ்வந்தியின் தாவணியை உருவிவிட்டாள். கெத்து கெத்தென்று சனம் சிரித்து உருண்டது. செவ்வந்தியின் நெஞ்சழகை பார்த்து ஊரணிக்கரை ஆலமரம் அசைந்து கொண்டிருந்தது. கூழாணி உரலில் தன்னருகே உட்கார்ந்திருக்கும் அன்னமயிலை பார்த்து, நீ விளையாடலையா என்றாள். அன்னமயில் தலையை உலுக்கி என்றாள். உச்சிநத்தம் பூமிநாத செட்டி வீடு. தெற்கே பதுங்கி கிடந்த இளவட்டங்கள் முழிப்பாய் இருந்தார்கள். வந்த இடத்தில் 2 வெட்டுக்குத்து நடந்தால்தான் இளவட்டங்களுக்கு சந்தோஷம். கண்ணக்கோள் சுவரின் புறம் கண்டது. ஒரு கை நுழையும் அளவு துவாரம். கழுவன் தன் தோளில் உட்கார்ந்திருந்த ஆட்காட்டி குருவியை பொத்தி இறக்கினான். குருவியின் காலில் கட்டியிருந்த நூல்கயிற்றின் மறுநுனியை பிடித்து கொண்டு கடைந்த துவாரத்தின் அருகில் நிறுத்தி நூலை சுண்டிவிட்டான்.
குருவி அசையாமல் நின்றது. துவாரத்தையும் ஆட்களையும் மாறி மாறி பார்த்தது. படப்படி நாற்றுக்கூளத்தில் அரணை ஒன்று சரசரவென ஊர்ந்து போகும் சத்தம் பயமுறுத்தியது. குருவி தத்தி தத்தி பொந்துக்குள் நுழைந்தது. வேயண்ணாவின் செய்கைக்காக ஊரணிக்கரையில் இளவட்டங்கள் காத்திருந்தார்கள். வடக்கே மடைக்குழிக்கு நேராக ஆள் நடமாட்டம் தெரிந்தது. முனியசாமிதான் முதலில் கண்டவன். எண்ணிக்கையில் 3 பேராக தெரிந்தனர். செட்டியார் ராக்காவல் போட்டிருப்பாரோ? இளவட்டங்கள் மஞ்சனத்தி செடி மறைவில் பதுங்கினார்கள். ஊரே திரண்டாலும் நம்மகைதான் முந்தணும். வந்த இடத்துல அடிபடவும் கூடாது, பிடிபடவும் கூடாது. எதற்கும் ஆயத்தமாக உட்கார்ந்திருந்தார்கள். 3 பேரையும் சத்தம் வெளியே கேட்காமல் அடித்து ஊரணிக்குள் அமுக்கிவிட வேண்டியதுதான். வேல்கம்புகள் துருதுருத்தன. சோலை வடக்கே கூர்ந்து கவனித்தான். மடைக்கு பகுதி 7. வெளிச்சமும் இருளும் முயங்கி பிணைய மேற்கே சாய்ந்த நிலா குளிர்நீராய் இறங்கிக் கொண்டிருந்தது. கண்ணு கெட்டிய தூரம் பச்சை காட்டில் ரகசியமாய் கூடாரமிட்டிருந்த இரவு நேர உல்லாச விடுதி மயங்கி தள்ளாடியது. அடிவயிற்றில் பல்லூன்றும் முரட்டு ஈக்களை உதைப்பதாய் நினைத்து காலுதரும் குதிரைகள் விடுதிக்கு வெளியே தலைதொங்க நின்றன. உள்ளே மண்டும் புகை திரைச்சீலைகள் ஆடி விலகும் இடைவெளியில் நுழைந்து மெல்ல வெளியேறி கொண்டிருந்தது. மூக்கிலும் காது மடல்களிலும் முழங்கை வரையிலும் வண்ண வண்ண வளையல்கள் அணிந்திருந்த லம்பாடி கிழவி மதுபானங்கள் பரிமாறும் இளம் பெண்களை ஓயவிடாமல் ஏவிக் கொண்டிருந்தாள். குவளையை குறைய விடாமல் நிரப்பித் திரியும் அழகிகள் எல்லாம் மலை தேசத்துக்காரிகள். வட்ட தொப்பி அணிந்த வெள்ளை அதிகாரிகள் விரும்பிய இடங்களில் தொட்டு அழகிகளை சீண்டினார்கள். எங்கே தொட்டு சீண்டினாலும் பதிலுக்கு புன்னகைத்து குழைந்தார்கள் அழகிகள். குழைய குழைய வெள்ளிக்காசுகள் சிந்தின. மண் களையங்களில் பணங்களும் புளித்த ஒயினும் நிரம்பி வழிந்தன. தின்று துப்பிய மாமிசத் துண்டுகளும் எலும்புகளும் மேசைகளில் சிதறி கிடந்தன. விடுதிக்கு பின்புறம் சின்ன சின்ன கூடாரங்களில் சிரிப்பும் கும்மாளமுமாய் இருந்தது. அணையா விளக்குகளின் வெளிச்சத்திலேயே கேளிக்கைகள் நீண்டன. வெள்ளை அதிகாரிகளின் மனங்கோணாமல் உபசரிப்பதில் கிழவி கைதேர்ந்தவள். போதை ஏறிப்போன எவனாவது சுருக்கம் விழுந்த தன் கன்னங்களில் கிள்ளினாலும் ஒத்துழைப்பாள். விடுதியின் எல்லா திரைகளையும் விளக்கியே வைத்திருந்தாள். விளக்கவே முடியாத ஒரு திரைக்குள் கிழவியின் மகள் இருந்தாள். பெண்ணுக்கு பெண்ணே ஆசைப்படும் பேரழகி. அவள் மட்டும் தீட்டுப்பட சம்மதித்தால் கொட்டி கொடுக்க வெள்ளை கோமான்கள் வரிசையில் நிற்பார்கள். மகளை வற்புறுத்த கிழவிக்கு மனமில்லை. யார் கண்ணிலும் காட்டாமல் திரைச்சீலைகளை மூடி வைத்திருந்தாள். விடுதிக்கு வரும் வெள்ளை அதிகாரிகள் போதை தலைக்கேறியதும் பந்தயம் கட்ட ஆரம்பித்து விடுவார்கள். கிழவியின் மகளை யார் கவர்வது? எம்மில் சிறந்த அழகனா, வீரனா, பாட்டுக்காரனா, ஆட்டக்காரனா, பெரும் குடிகாரனா? இரவு முழுக்க பந்தயம் களைகட்டும், திரை மட்டும் விலகாது. இன்றும் பந்தய மும்மரத்தில் இருந்தார்கள். பாட வந்த ஒரு வெள்ளைக்காரன் போதையில் ஆடக் கிளம்பிவிட்டான். மேஜைகளை தட்டி எல்லோரும் சிரித்ததில் மதுக்களையங்கள் உருண்டன. கிழவி ஓரமாய் சிரித்து கொண்டிருந்தாள். ஒரு வெள்ளை அதிகாரி எழுந்தான். கையில் நீண்ட ஈட்டி இருந்தது. எல்லோருக்கும் கேட்கும்படி உறக்கச் சொன்னான். விடுதியின் தலைவாசலை மறைத்து காற்றடித்துக் கொண்டிருக்கும் திரைச்சீலையை உரசாமல் ஓரத்து இடைவெளி வழியே இந்த ஈட்டியை எரிய வேண்டும். யாரால் முடியும்? எல்லோரும் திகைத்தார்கள். திரைச்சீலை முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டே இருந்தது. இமைக்கும் முன் மறைந்து போகும் ஓரத்து இடைவெளியில் ஈட்டியை எரியவா? எப்படி முடியும்?
பரிமாறித் திரியும் அழகிகளுக்கும் கிழவிக்கும் கூட வியப்பாயிருந்தது. ஈட்டியை ஏந்தி நின்றவன், கோழைகளே, நான் எறிகிறேன் பாருங்கள் என்றபடி ஆயத்தமானான். இந்த கேலி கூத்தையெல்லாம் காதில் வாங்கி கொண்டு கிழவியின் மகள் திரைமறைவில் இருந்தாள். ஓங்கிய ஈட்டியோடு தருணம் பார்த்து நின்ற வெள்ளை அதிகாரி காற்றில் திரைச்சீலை ஆடிய நொடி விளக்கத்தில் விட்டெறிந்தான். ஈட்டி திரைச்சீலையை நெருங்கவும் திரைச்சீலையை முழுமையாய் விளக்கி வில்லாயுதம் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. நுழைந்தவன் தன் முகத்துக்கு நேராக வரும் ஈட்டியை இடது கையால் பிடித்தான். வெள்ளை அதிகாரி திகைத்து போனான். வில்லாயுதம் ஈட்டியை விரலிடுக்கில் வைத்து சுழற்றியபடி உள்ளே வந்தான். விடுதியை அலட்சியமாய் ஒரு சுற்று பார்த்தான். எல்லோரும் விழியகல உட்கார்ந்திருந்தார்கள். கிழவியின் மகள் மெல்ல திரை விளக்கி வெள்ளாயுதத்தை பார்த்தாள். வாசலுக்கு வந்தான். கீரை செட்டி வாசலில் கட்டி கிடந்த ஒரு குதிரையை அவிழ்த்து பக்குவமாய் தடவி கொண்டிருந்தான். அது ஈட்டி எறிந்த வெள்ளை அதிகாரியின் குதிரை. விடுதிக்குள் லம்பாடி கிழவி கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தாள். திரைக்குள் இருந்த பேரழகி திரைச்சீலையை விலக்கி எதிர்படும் எல்லோரையும் பிடித்து தள்ளிவிட்டு வில்லாயுதம் நிற்கும் தலைவாசலை நோக்கி ஓடி வந்தாள். வில்லாயுதமும் கீரை செட்டியும் குதிரையில் ஏறி தாவி கொம்பூதி நோக்கி காற்றாய் பறந்தார்கள். சடுகுடு விளையாட்டில் மல்லு கட்டி உருண்ட கொம்பூதி குமரிகள் களைத்து சலித்தபாடில்லை. நிலாக்கணக்கும் நேரக்கணக்கும் கோழானிக்குத்தான் தெரியும். அடியை போன ஆம்பளைக இந்நேரம் புடிவட்டானோ அடிவட்டானோ தெரியல. பொட்டச்சிக கூடி கும்மாளம் போட்டது போதும், விடுகிற நேரமாச்சு. குளிச்சு முழுகி கோயிலுக்கு வந்து சேருங்கடி. கிழவி அதட்டினாள். சுற்றி உட்கார்ந்திருந்த பெண்கள் மடியில் சிறு குழந்தைகள் உறங்கி போயிருந்தார்கள். சிட்டு ஆட்டத்தை கலைத்தாள். குமரிகள் அவிழ்ந்து தொங்கிய தலைமயிரை அள்ளி முடிந்தார்கள். இன்றைய ஆட்டத்தில் செவ்வந்தியின் தாவணியை உருவியது. பந்தாளத்தின் பாவாடை தொடைக்கு மேல் உயர்ந்தது. 4 குமரிகளை தரதரவென இழுத்து கொண்டு வந்து இருளாகி எல்லையை தொட்டது. அத்தனை பேரையும் சிட்டு கொம்பு சுற்றி வந்தது என ஞாபகப்படுத்தி சிரித்து உருண்டார்கள். ஆட்டத்தில் கலந்து கொள்ளாத அன்னமயிலை சுற்றி குமரிகள் வட்டமிட்டார்கள். ஏண்டி அன்னமயிலு, முரட்டு ஆட்டத்துக்குத்தான் நீ வரல, முழுகி குளிக்கிற ஆட்டத்துக்காவது வரியா இல்லையா? அன்னமயிலுக்கு சின்ன பதற்றம். எல்லாரும் கூடி என்னமோ பண்ண போறாளுக. மந்தையை ஒட்டி ஊரணிக்கரை, ஆலமரத்தடிதான் குளியல் துறை. ஏய், எல்லாரும் சேர்ந்து அன்னமயில தூக்குங்கடி. சிட்டு சொல்லி முடிக்கவில்லை. அத்தனை பேரும் அன்னமயிலின் காலையும் கையையும் பிடித்து பூவாய் தூக்கினார்கள். ஏய், விடுங்கடி விடுங்கடி. அன்னமயில் செல்லமாய் குலுங்கினாள். குளவை சத்தத்தோடு அன்னமயிலை முன்னும் பின்னும் ஆட்டியபடியே ஊரணிக்கரை ஏறினார்கள். ஆலமரத்தடியில் நின்று கொண்டு முன்னிலும் சத்தமாய் குளவையிட்டார்கள். குமரிகளின் கைகளில் படுக்கை வசமாய் ஆடிக்கொண்டிருந்த அன்னமயிலுக்கு ஊரணி குளிர் சிலிர்ப்பேற்றியது. நிலா வெளிச்சம் ஊரணி தண்ணீருக்கு சந்தனம் பூசி கோதிவிட்டு கொண்டிருந்தது. ஆலமரத்து பட்சி கூட்டம் சந்தோஷ கூச்சலிட்டன. வேண்டாம் வேண்டாண்டி, குளிருது. விடிய விடிய எங்களை விளையாட விட்டு நீ வேடிக்கை வத்தல்ல, இப்ப நாங்க பாக்குறோம். கூடி குளவையிட்டு அன்னமயிலை தூக்கி விட்டறிந்தார்கள். தவீரென தண்ணீரில் போய் விழுந்தாள். குமரிகள் கொட்டி சிரித்தார்கள். கண்கொண்டு பார்க்க ஆண்களே இல்லாததால் சாவகாசமாய் மேலாடையை களைந்து உள்பாவடையை மார்புக்கு மேலே தூக்கி கட்டினார்கள். தினமும் கரிதின்னும் திரேகங்களில் படரும் ஊரணி காற்று கள்ள மொழி மொழித்தது. ஒவ்வொருவராய் கரை இறங்கி உள்ளங்காலை நனைக்க பதறி நின்றார்கள். மூழ்கி குளிர் விட்டு போன அன்னமயில் இடுப்பளவு தண்ணீரில் நின்று கொண்டு அத்தனை பேர் மீதும் சலீரென்று நீரை செதுக்கி அடித்தாள். ஊசி குத்தலாய் குளிர ஒருத்தியை ஒருத்தி பிடித்து தள்ளியபடி கண்ணை மூடிக்கொண்டு தண்ணீருக்குள் பாய்ந்தார்கள்.
சுற்று கரையெல்லாம் தண்ணீர் அலம்பியது. முழுதாய் நனைந்ததும் குளிர் விட்டு போனது. உள்நீர் வெதுவெதுப்பாய் இருந்தது. கையையும் காலையும் அகற்றி போட்டு நீச்சல் அடித்துக்கொண்டே நடு ஊரணிக்கு வந்தார்கள். ஆழம் 2 ஆள் மட்டம். இருளாயி தலைகீழாக முங்கிப்போய் தரைமண் எடுத்து வந்தாள். ஈரப்பாவாடை அலைந்து உரசும் தொடைகள் சுகப்பட்டன. மச்சினிக்கு மச்சினி மூழ்கி நீச்சல் அடித்து போய் மார்புகளை கிள்ளி விளையாடினார்கள். சும்மா இருங்க மதனி, வலிக்குது என்று பொய்க்கோபம் கொண்டார்கள். இந்த ஆட்டத்துக்கு நான் வரல என்கின்ற மாதிரி அன்னமையில் மட்டும் நீச்சல் அடித்து கரை நெருங்கினாள். ஊரணிக்கரை ஆலமரத்தடி நிழல் இருட்டில் ஒரு உருவம் பதுங்கியது. நடு ஊரணிக்குள் முங்கி நீச்சல் அடித்து கிள்ளவும் சினுங்கவுமாக சந்தோஷத்தில் முக்குளித்துக் கொண்டிருந்த குமரிகளை சிறிது நேரம் வேடிக்கை பார்த்துவிட்டு, அடியை தாலி கட்ட போறவனுக்கு மிச்சம் வைங்கடி, உங்க புருஷமாரு ஊர் திரும்புற நேரமாச்சு, கும்மாளம் போட்டது போதும், கரையருங்க. கரகரத்த ஆண்குரல் எச்சரித்தது. குளியலாடிக் கொண்டிருந்த குமரிகள் கதிகலங்கி போனார்கள். இவ்வளவு நேரமும் தண்ணீருக்குள் தாம் போட்ட ஆட்டத்தை கரையிலிருந்து எவனோ ஒரு ஆம்பளை வேடிக்கை பார்த்திருக்கிறான் என்று தெரிந்தவுடன் தண்ணீருக்கு வெளியே தலைகாட்ட வெட்கப்பட்டு அத்தனை குமரிகளும் மூழ்கி மூச்சடக்கினார்கள். ஆலமரத்தடியிலிருந்து கூழாணி கிழவி கூப்பாடு போட்டு சிரித்தாள். குரல் மாற்றி பேசி கிழவிதான் பயமுறுத்தியிருக்கிறாள்.